Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus and we are discussing Henry David Thoreau's Where I Lived and What I Lived For. That is the text that is given, and this text is part of a book titled Walden, which has a subtitle Life in the Woods. Okay, அப்போ நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சாப்டர், ஒரு 18 சாப்டர் அடங்கிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து வால்டன். அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு, இன்னொரு சப்டைட்டிலும் இருக்கு. இட் இஸ் டைட்டில் லைஃப் இன் த வுட்ஸ். சரி, இந்த ஒர்க் என்ன டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் ஆஃப் த டைப் ஆஃப் அ மெமோயர். மெமோயர் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் அ ரைட்டர். அது ஒரு ரிஃப்ளெக்டிவ் மோட்ல கொடுத்திருப்பாங்க, அதுதான் மெமோயர். சரி, வால்டன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மொத்தம் எத்தனை சாப்டர்ல இருக்குன்னு சொன்னோம்? Total number of chapters are 18. Okay, எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, these 18 chapters deals with Henry David Thoreau's life of solitude. சாலிட்யூட்னா தனிமையாக என்ன பண்றாரு அப்படி, இந்த சிட்டி லைஃப்ல இருந்து, இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து தப்பி பிழைத்து வேணும்னே என்ன பண்றாரு, he deliberately chooses to live in a secluded place. Deliberateனா he made a choice. இந்த சிட்டி லைஃப் வேணாம், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் வேணாம், இந்த டிவினிட்டியை வந்து டேஸ்ட் பண்ண முடியாத ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, இந்த லைஃப் நமக்கு வேணாம், இந்த ஹரிபரி லைஃப் நமக்கு வேணாம். அதனால வேணும்னே அவர் என்ன பண்றாரு, தனியாக வால்டன் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இருந்தது, அந்த ஏரியால நிறைய பாண்ட்ஸ் இருந்தது. இவரு பர்டிகுலரா வால்டன் அப்படிங்கிற ஒரு பாண்டுடைய ஷோர்ல, காட்டு பகுதியில, சிட்டியில இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்குள்ளார இந்த லேக்குடைய ஷோர்ல என்ன பண்றாரு, எமர்சன், ரால்ஃப் வால்டோ எமர்சன் என்ற தனது மென்டார், தனது ஃப்ரெண்ட், அவருக்கு சொந்தமான இடத்த வந்து அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல போய் இவரே என்ன பண்றாரு, ஒரு சின்னதா ஒரு கேபின் அமைத்து அந்த கேபின்ல 2 வருடம் 2 மாதம் 2 நாட்கள் வசித்தார். எதுக்காக வசித்தாரு? he wanted to experiment with simple living. ஏன்னா நம்ம சுகபோக வாழ்க்கையில, சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கை வாழ்ந்து பழகிய மக்கள், நமக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. இது பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மைண்ட் செட்னால நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்துல ஆழ்ந்து போக முடியவில்லை. நம்ம இன்னொரு வரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்க நிலை இருக்கிறது. ஆனா ஹென்றி டேவிட் தோரோ என்ற அந்த மனிதர், அவர் வந்து டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற ஒரு பிலசாபிக்கல் தாட்ல வருவார். அந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிற பிலசாபிக்கல் தாட்ல வரக்கூடிய ஹென்றி டேவிட் தோரோ என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வேணும் அப்படிங்கிற மனநிலையை விட்டுட்டு நம்ம லைஃபை சிம்பிளிஃபை பண்ணி வித் த பேர் மினிமம் நம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். அதனால சிட்டியில இருந்து கிளம்பி வால்டன் பாண்டினுடைய ஷோருக்கு போனாரு. ஒரு சின்ன கேபின்ல 2 வருடம் 2 மாதம் 2 நாள். இதை நான் திருப்பி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஜென்ரலா நிறைய சம்மரிஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 years அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. தட் இஸ் ஒன்லி a generalized ஐடியா. மொத்தம் எவ்வளவு காலம் அந்த வால்டன் பாண்ட்ல இருந்தாரு? வால்டன் பாண்டினுடைய கரையில் 2 years 2 months 2 days. Yes, exactly 2 years 2 months 2 days. அப்ப எக்ஸாக்ட் டேட் அப்படி ஒரு வேளை எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, மென்ஷன் இட் as this July 4, 1845 to September 6, 1847. ஏறக்குறைய 2 வருடம் 2 மாதம் 2 நாள். அப்போ அவரு என்னைக்கு அந்த கேபினை முடிச்சு அந்த கேபின்ல உள்ள போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த தேதியை அவர் வந்து துவக்க நாளாக கொண்டார். அந்த July 4, 1845 happens to be American Independence Day. அண்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை அவர் இங்க மார்க் பண்ணியிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா became independent on July 4, 1845 some time back, and for him July 4, 1845 was symbolic independence from materialistic dependence, and he was moving towards self-reliance. Self-reliance-na தன்னை மட்டும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை.
அப்ப நம்மால என்ன பண்றாரு, வால்டன் பாண்டுக்கு பக்கத்துல போய் ஸ்டே பண்ணாரு. இந்த வால்டன் பாண்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறதும் டேட்டா கொஸ்டினா கேட்கலாம். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். வால்டன் பாண்ட் வாஸ் சிச்சுவேட்டட் இன் கன்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த கன்கார்ட் அப்படிங்கிற இடம் மெசாச்சுசெட் அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல இருந்தது. சரி, இந்த வால்டன் அப்படிங்கிற இந்த மெமோயர் எப்பொழுது பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா, இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1854 ஆகஸ்ட் 9. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஆத்தரை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். ஹென்ரி டேவிட் தோரோ யாரு அப்படிங்கிறீங்கன்னா, இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர், a philosopher. அவரு ஒரு தத்துவ மேதை. எந்த philosophical மூவ்மெண்ட்ல வருவாரு அப்படின்னா, he comes under the philosophical movement transcendentalism. Are you there, teachers? Did you understand that? எந்த மூவ்மெண்ட்ல வருவாரு? என்ன மூவ்மெண்ட்ல? டிரான்சென்டென்டலிசம். வெரி குட். அவர் ஒரு பிலாசபர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். 3 டைமென்ஷன் வச்சுக்கோங்களேன். ஹென்ரி டேவிட் தோரோ, ஹெச்டி தோரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல தோரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஓகே, தென் ஹி வாஸ் அ பிலாசபர். நேச்சர் ரைட்டிங்லயும் இவர் ஒருவர். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப பாப்புலரா பேசக்கூடிய ஒரு ரைட்டிங் அப்படின்னா ஈகோ கிரிட்டிசிசம். அந்த ஈகோ கிரிட்டிசிசத்துக்கு பேஸே வந்து, அது ஈகோ கிரிட்டிசிசம் பிகின் ஆனதே நேச்சர் ரைட்டிங்ல இருந்து தான். இயற்கையை பற்றி எழுதக்கூடிய புதிய என்ன சொல்றது இலக்கியங்கள் நிறைய இருந்தது. அந்த நேச்சர் ரைட்டிங்ல வால்டன் என்ற ஒர்க்கும் மிகவும் முக்கியமான ஒரு ஒர்க். இப்போ இந்த ஹென்ரி டேவிட் தோரோ ஒரு டிரான்சென்டென்டல் பிலாசபர். தென் இந்த டிரான்சென்டென்டல் பிலாசபர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, a man who believed in living with nature. எப்படி இங்கிலாந்துல வந்து ரொமான்டிக் மூவ்மெண்ட் இருந்ததோ, அதே மாதிரி அமெரிக்கால transcendentalism was the romantic movement. They believed that nature is divine. Okay, இயற்கை என்பது டிவைன், இயற்கை என்பது சேக்ரெட், அது வந்து புனிதமானது, அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவோடு நம்ம என்ன பண்ணோம், இயந்த வாழ்வு வாழ வேண்டும். we have to live in harmony with nature அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்னதுதான் இந்த டிரான்சென்டென்டல் மூவ்மெண்ட். இன்னொரு முக்கியமான ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they saw nature as a living soul. They saw nature as a living soul and they saw nature as a connected reality. இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, வெப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி தான் இயற்கையை அவர்கள் பார்த்தார்கள். அப்ப நாம் அந்த இயற்கையிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நேச்சர் becomes a teacher for Henry David Thoreau. சரி, இவர் எப்பொழுது வாழ்ந்தார் அப்படின்னா, இவர் பிறந்தது ஜூலை 12, 1817. எங்க கன்கார்ட் மசாச்சுசெட். இறந்தது மே 6, 1862. இவருடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா 2 ஒர்க். ஒன்னு வந்து வால்டன், அதுக்கு இன்னொரு டைட்டில் சொன்னோம் இல்லையா, வாட் இஸ் அது ஆல்டர்னேட் டைட்டில்? Life in the Woods. That is a work that deals with simple living with nature. Okay, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க வேண்டாம், சிம்பிளான ஒரு லைஃப் போதும். ரெண்டாவது ஒரு ஃபேமஸான எஸ்ஸே. The essay is titled Civil Disobedience, which was published in 1849. Okay, 1849. வால்டனுக்கு முன்பே அதை பப்ளிஷ் பண்ணிட்டாரு. It is about one night in a jail. Okay, one night that Thoreau spent in a jail. அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அனாலஜி இருக்கு. என்ன அனாலஜினா, கவர்மெண்ட் இஸ் compared to a machine with many spare parts. அப்போ ஒரு மிஷின் வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் வரும். அந்த சத்தம் பேர் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளால தாங்க முடியல அப்படின்னா, we have to work against the machine and stop it அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் டு tyrannical government. சர்வாதிகாரி ஆட்சியை நாம் எதிர்க்க வேண்டும். என்ன மாதிரி எதிர்க்க வேண்டும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், எதிர்த்து போராட வேண்டும். என்ன மாதிரி போராட்டம் அப்படின்னா, ஆயுதம் ஏந்திய போராட்டமா இல்ல, நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள். அதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் சொன்னாரு. அண்ட் திஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் இன்ஸ்பயர்டு மகாத்மா காந்தி அப்படின்னும் நமக்கு தகவல் இருக்கு. மகாத்மா காந்தி
அவரும் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து முன்வைத்து பெரிய போராட்டம் நடத்தினார். அந்த சத்தியாகிரகாவுக்கு மூல காரணமாக இருந்தது, சோர்ஸா இருந்தது தோரோவுடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். Are you there, teachers? Did you understand this concept? Yes, sir. Okay, very good. Ipo let's get into the text without wasting time. This is the second part. Adala konjam details எழுதி வச்சிருந்தேன், அதனால அதை நான் டிஸ்ப்ளே பண்ணேன். Let us go to the first part of this long essay. கொஞ்சம் லென்த்தியான essay தான், but you will enjoy it. ஓகேங்களா? And where I lived and what I lived for is the second chapter in Walden. வால்டன் என்ற அந்த மெமோயர், அந்த புத்தகத்தில் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆன ஒர்க்? 1854ல பப்ளிஷ் ஆன அந்த ஒர்க்ல மொத்தம் 18 சாப்டர். அந்த 18 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஈகானமி, செகண்ட் சாப்டர் இஸ் வேர் ஐ லிவ் வாட் ஐ லிவ் ஃபார். அப்ப அவர் தெளிவா நமக்கு சொல்ல போறாரு, இவர் எங்க போய் ஸ்டே பண்ணாரு, எதற்காக ஸ்டே பண்ண போறாரு, the reason சொல்ல போறாரு. The choice of the place and the purpose or the philosophy behind choosing the place and why he lived for. எந்த காரணத்திற்காக அங்க போய் அப்படி ஒரு துறவி போன்ற ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்ந்தார் அப்படின்னு நமக்கு சொல்ல போறார். Shall we go further, teachers? ஓப்பனிங் லைனே பாருங்களேன், ரொம்ப அழகா கொடுக்குறாரு இந்த எஸ்ஸேல. என்ன சொல்றாரு அப்படின்னா, at certain season of our life we are accustomed to consider every spot as possible site of house. அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே தனது வீட்டிற்கான இடமாக அவன் பார்ப்பான். அப்படின்னா நம்ம ஒரு தேடல் இருக்கும் நம்ம கிட்ட, நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கிற இடமெல்லாம் இந்த இடத்துல நமக்கு வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒரு டீப் லாங்கிங் இருக்கும் டு செட்டில் டவுன் இன் அ பிளேஸ். இருக்குமா இல்லையா டீச்சர்ஸ்? எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஒரு போகும்போது நான்லாம் ஒரு காலகட்டத்துல அப்படியே பாக்குற இடமெல்லாம், ஓ இந்த இடத்த நல்லா இருக்கே, இந்த இடம் பிளாட் போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினா நல்லா, இந்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் உண்டு. எல்லா மனிதனுக்கும் அந்த தாகம் உண்டு. அப்ப எல்லா மனிதனுக்குமே there is a desire to purchase a land and build a house அப்படின்னு ஜெனரல் ஐடியாவை சொல்லிட்டு he tries to speak about his own personal experience. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, where did I choose to live அப்படின்னா, I surveyed the country on every side. கண்ட்ரி சைடு தான் போனார், சிட்டி சென்டருக்கு போகல. இவருக்கு சிட்டி சென்டர் பிடிக்காது. ஏன் அப்படின்னா, he is against materialism. இவரு அந்த மெட்டீரியலிசம், அந்த பொருளியல் கொள்கைக்கு எதிரானவர், ரொம்ப சிம்பிளா வாழணும்னு நினைக்கிறவர். அதனால என்ன சொன்னாரு, கண்ட்ரி சைட்ல கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு இடத்தை வாங்கி, எங்கேயும் எந்த பிக்கலும் புடுங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணாரு. அதனால என்ன பண்ணாரு, எல்லா இடங்களையும் பல இடங்களை போய் சர்வே பண்ணாரு. சர்வே பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, ஐ ஹாவ் த எபிலிட்டி டு இமேஜின். சோ நான் என்ன பண்ணேன், இன் இமேஜினேஷன், என்னுடைய கற்பனை திறனில் நான் பார்த்த ஃபார்ம்லேண்ட் எல்லாத்தையுமே நான் காசு கொடுத்து வாங்கினேன், அண்ட் அதை நான் பயன்படுத்தினேன். ஏன்னா பல பேருக்கு வந்து அந்த கற்பனை சக்தி இல்லாமல் போயிடும். இவருக்கு இன்னமும் அந்த கற்பனை திறன் இருக்கு. அதான் என்ன சொல்றாரு, நான் கற்பனையில என்ன பண்ணேன், இந்த ஏரியால இருக்கிற எல்லா இடத்தையும் வாங்கிட்டேன், அதற்கான பிரைஸ் என்னங்கிறத கூட எனக்கு தெரியும். அண்ட் என்ன பண்றாரு, எப்படியாவது ஒரு இடத்தை நான் வாங்கிவிட வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணாரு. அப்படியே கனவு கண்டாரு. அதே நேரத்துல எல்லா இடத்தையும் போய் அவர் விசாரிச்சிருக்கிறார். இந்த இடத்தினுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ, இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு இவருக்கு என்ன சொல்றாரு, எனக்கு பை ஹார்ட்டா ஒவ்வொரு இடத்தினுடைய மெஷர்மெண்ட்டும் தெரியும், அதனுடைய பிரைஸும் தெரியும். அப்ப ஒரு பைத்தியக்காரன் போல எல்லா இடத்தையும் போய் என்ன பண்றாரு, முழு மூச்சா அந்த இடத்தினுடைய நீளம், அகலம், அளவு, அதனுடைய பிரைஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. இப்ப இவர் அப்படி தேடி கொண்டு இருக்கும் பொழுது
இவருடைய பிஹேவியரை பார்த்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, டே நீ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி இருக்க, ஏன் இந்த ஏரியால இருக்கிற எங்கெங்கெல்லாம் லேண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுது, அதனுடைய மெஷர்மெண்ட் தெரியுது, அதனுடைய பிரைஸும் தெரியுதுன்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா இவரை கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க. கிண்டல் பண்ணாலும் தோரோ வந்து சலிச்சவரா அப்படின்னா இல்ல. He continues to search. Why does he search? Because all that he needs is a place to build his house. யாரு என்ன வேணுமோ சொல்லிட்டு போகட்டும், நான் தேடிக்கிட்டே இருப்பேன் சார், எனக்கான வீடை நான், எனக்கான இடத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு எனக்கான வீடை நானே கட்டுவேங்கிற உத்வேகத்தோடு அவர் தெரிந்தார். Did you understand that, teachers? Yes, sir. ஏன் அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, ஏன் சார் அப்படி ஒரு இடத்தை தேட வேண்டும் அப்படின்னா, அந்த இடத்தை வந்து நான் சூஸ் பண்ணி அதுல ஒரு வீடு கட்டணும். அண்ட் எவ்ரி ஹவுஸ் இஸ் a cedus அப்படிங்கிறார். cedus is a Latin word. What is cedus அப்படின்னு சிம்பிளா கேட்டு போயிடலாம். நீங்க செம்மறி படிச்சிருப்பீங்க எங்கேயாவது, அது உங்களுக்கு பல நேரத்தில் உதவியாக இருக்காது. ஒருவேளை இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க இந்த டைம்ல, அதனால அவங்க இந்த மாதிரி பாயிண்டடா கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீடஸ் அப்படின்னா, எவ்ரி ஹவுஸ் இஸ் a cedus அப்படின்னு தோரோ சொல்றாரு. சீடஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் லாட்டின் the word cedus means a seat or a residence, a place where we are firmly rooted. நாம் அந்த இடத்துல ஃபர்மா ரூட் ஆயிடுறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் நான் தேடி அலைந்தேன். சரி, நீங்க தேடி அலைஞ்சீங்க சார், எந்த ஏரியால தேடினீங்க, சிட்டி சென்டர்ல தேடினீங்களா அல்லது வில்லேஜ்ல தேடினீங்களா அப்படிங்கும் போது அவர் சொல்லாரு, நான் சிட்டி சென்டர் பக்கமே போக விரும்பல சார். ஏன்? லைஃப் தேர் இஸ் ஹெக்டிக், இட் இஸ் ஃபீவரிஷ். இது எல்லாமே ஃபீவரிஷ் அப்படிங்கிறது மெட்டபாரிக்கல் கம்பாரிசன். அப்படின்னா ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரி, நெருப்புல இருக்கிற மாதிரி சார் அங்க நான் இருக்க விரும்பல. அங்க பாத்தீங்கன்னா ஒரே கூட்டம், மேடனிங் கிரௌட், அந்த கிரௌடுக்கு மத்தியில என்னால வாழ முடியாது சார். ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆன்மாவை தேடுபவன், ஆன்மாவில் நிம்மதியை தேடுபவன். ஐ எம் a spiritual man and spiritual man cannot dwell freely in the city. அதனால நான் என்ன பண்றேன், கிராமத்துல தான் இடம் தேடினேன். இடம் தேடி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சேன், அந்த இடத்தில் நான் எனது வீடை கட்டினேன். கட்டி எவ்வளவு காலம் இருந்தாராம்? 2 years 2 months 2 days வசித்தேன் அப்படின்னு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். சரி, இப்போ நார்மலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இருக்குமா டீச்சர்ஸ்? தோட்டம்லாம் இருக்கணும், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், முன்னாடி தோட்டம் இருக்கணும், பின்னாடி தோட்டம் இருக்கணும், சைட்ல தென்னைமரம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கும் வீட்டுக்கான கனவு இருந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கிறார். டீச்சர்ஸ், அப்ப இவரு நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு, நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்திருக்காரு. எல்லாருமே அந்த ஃபார்ம் ஓனர்ஸ் எல்லாம் இந்த லேண்டை எப்படியாவது தள்ளி விடலாம்னு யோசிக்கிற நேரத்துல இவர் நிறைய இடங்களை ரெஃப்யூஸும் பண்ணி இருக்கிறாரு. ரெஃப்யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு இடம் எனக்கு மிகவும் பிடித்து போனது அப்படிங்கிறாரு. நிறைய ஃபார்ம் லேண்ட் பார்த்திருக்கிறாரு ஃபார்ம் ஹவுஸோட. ஏன்னா நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர், நம்ம கல்ச்சர்ல இந்த குருவி கூடு இருக்கிற மாதிரி வீடுகள் நினைக்க கூடாது. வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆஃப் லேண்ட், எஸ்டேட் மாதிரி இருக்கும், இடையில ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சுத்தியும் தோட்டம், அந்த தோட்டம் வைத்து அந்த தோட்டத்துல வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு, இவரும் விவசாயம் பண்ணணும், இவரும் விவசாயியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தன்னுடைய சொந்த உழைப்பில் என்ன பண்ணணும், விவசாயம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய பலனை வைத்து உண்டு உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு உயரிய நோக்கோடு இருந்த மனிதன் தான் தோரோ. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் லிவிங். மற்றவரை சார்ந்து வாழாமல் என்னை மட்டுமே சார்ந்து, என்னை மட்டுமே மூலதனமாக வைத்து நான் வாழ வேண்டும். இயற்கையோடு மினிமமான விஷயம் போதும், நிறைய சாப்பிடணும்னு நினைக்காம கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நிறைவாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அப்ப அவர் பல ஃபார்ம் லேண்ட பார்த்தாரு, ஃபார்ம் ஹவுஸ பார்த்தாரு, எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஃபைனலா அவருக்கு ஒரே ஒரு இடம் பிடித்தது. இட் இஸ் கால்ட் ஹாலோவெல்ஸ் ஃபார்ம். அவருக்கு பிடித்த ஃபார்ம் என்ன டீச்சர்ஸ்?
Hollowell's form. ஹாலோவெல் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். அப்ப என்ன பண்றாரு, அந்த ஃபார்மோட ஓனர்கிட்ட பேசிட்டாரு, அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாரு. எவ்வளவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அமௌண்ட் சொல்லல. பட் ஏன் அந்த ஃபார்ம் லேண்ட அவர் வாங்கி ஃபுல்லா இன்னும் டீட் போடல, பத்திரம் போடல, இன்னும் டீட் சைன் பண்ணல. பட் இனிஷியலா ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல அவரு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவருடைய சந்தோஷமான வாழ்க்கையில இடி விழுந்துருச்சு. என்ன விழுந்துச்சு, இந்த ஓனர் வந்து அவருடைய மனைவிய கன்சல்ட் பண்ணாம இந்த இடத்த யாருகிட்ட கொடுத்துருக்காரு, ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு தோரோ கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஹாலோவெல் ஃபார்முடைய ஓனருடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க இனிஷியலா இந்த இடம் விற்கலாம்னு நினைச்சவங்க மைண்ட மாத்திட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, யோ போய் நீ வாங்கின அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்த திருப்பியும் கேளியா அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாங்க, தன்னுடைய கனவிடம் சொல்றாங்க. அவரு என்ன பண்றாரு, வேற வழியே இல்லாம வந்து தோரோட்ட சொல்றாரு, சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சார், ஓகே இந்த ஹாலோவெல் ஃபார்ம விற்கணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா இப்ப என் மனைவி வந்து மைண்ட மாத்திட்டா, அதனால இந்த டீட வந்து அவன் வந்து சைன் பண்ணாதான் எல்லாம் சரியாகும், அவன் சைன் பண்ண மாட்டேங்கிறா, அதனால நான் உங்களுக்கு $10 தந்துடுறேன் சார், அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. வேற வழி இல்லாம இவர் ரொம்ப நல்லவர், அதனால என்ன பண்றாரு, அந்த $10 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வெறும் 10 சென்ட் மட்டும் தான் இருந்தது. அந்த 10 சென்ட்டோட அந்த இடத்தை விட்டு அவர் அகன்றார். அகன்றிட்டு சொல்றாரு, $10 நான் வாங்கிக்கிட்டு வெளியில வந்திருக்கலாம், ஆனா $10 வாங்கி நான் என்ன பண்ண போறேன், நான் உயிர் வாழ்வதற்கு தேவையானது 10 சென்ட் என் கையில இருக்கு, இந்த 10 சென்ட்டை வச்சுட்டு நான் ஒரு பெரிய ஜமீன்தார் போல ஃபீல் பண்றேன், அந்த $10 வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண விரும்பல, I did not feel burden, so I left back $10 with that Hollowell farm owner. அவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், தாராளமா தானம் கொடுத்திருக்கேன், எனக்கு அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, நான் ரொம்ப ஜெனரஸா இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, அதுவே எனக்கு போதும். அந்த $10 இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், பட் அதை நான் வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு இருந்து வாங்கிட்டு வந்ததுதான் அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த $10 வாங்கும்போது அவன் சந்தோஷமா இருந்தான், அந்த $10 திருப்பி நான் வாங்கிட்டு போது மனசுக்கு கஷ்டப்பட்டுருப்பான். இப்ப நான் $10 அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்ல, அப்ப அவன் சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒருவருக்கு கடன் கொடுத்த சந்தோஷம் எனக்கும் இருக்கிறது, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். Even that 10 cents will make me happy அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. Are you there, teachers? Did you understand his mindset? Yes, sir. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எஸ்ஸேல ரொம்ப தெளிவா ஹென்றி டேவிட் தோரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, he is against private property, தனி உடைமை என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு திங்கர் தான் ஹென்றி டேவிட் தோரோ. அவர் என்ன சொல்றாரு, நான் சுத்தி பார்க்கிற எல்லாமே என்னுடையது, வாட் ஐ சர்வே இஸ் மைன், ஐ am the monarch of the place. இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது, அதை எதுக்கு நான் ஒரு ஃபென்சிங் போட்டு இது என்னோடதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது உடைமை கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, sometime you may have land, you may have money, but still you may feel poverty inside. ஏன் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து பிச்சைக்காரத்தனமா இருக்கும், நிறைய இருக்கும், காசு பணம் நிறைய இருக்கும், இருந்தாலும் உங்க மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. And then you are like a beggar, but உங்கள்ட்ட கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா மனநிறைவோடு இருந்தீங்கன்னா you will be like a king, you will feel like a king. சரி, ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அந்த பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு தேவை வந்து ஒரு வயிறு சோறு, ஒரு வாய் சோறுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு வாய் வந்து அவனுக்கு கொடுத்தா போதும். இன்னாடா 10 லட்சம் கொடுத்தினா அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் வேணாம் சாமி, எனக்கு ஒரு வேலை, ஒரு வாய் சாப்பாடு வாங்கி கொடு, அந்த சாப்பாடை வந்து அவன் நிறைவா சந்தோஷமா இருப்பான். ஆனா நம்ம 10 லட்சம் இருந்தாலும் பத்தாது அப்படின்னு நினைக்கும் போது it's all matter of attitude. So he is speaking about developing a positive attitude, living a life of contentment. என்ன மாதிரி வாழ்க்கை வாழணுமா, we should live a life of contentment. நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறார்.
என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கும் போது இவர் சொல்ற, நான் வாழ்ந்த இடத்திற்கு அருகாமையில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதுல ஒருத்தர் போயட், இன்னொருத்தர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். த ஆட்டிடியூட் ஆஃப் த போயட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வீடு ரொம்ப சின்னது, அவருடைய இடம் ரொம்ப சின்னது. ஆனால் அவர் அந்த ஜன்னலை ஓபன் பண்ணோன்னே வித் த பவர் ஆஃப் இமேஜினேஷன் he sees everything as his and he is happy. இது என்னுடையது. அவரு சொந்தமா அதை விற்க முடியாது, வாங்க முடியாது. இருந்தாலும் என்ன பண்றாரு, பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அப்படின்னு நினைச்சு ஒரு மன நிறைவோடு இருக்கிறார். அதே நேரத்துல அங்க ஒரு ஃபார்மர் இருக்காரு. அந்த ஃபார்மர் என்ன பண்றாரு, அவருக்கு நிறைய இடம் இருக்கு, அந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அவரு யாரையும் நம்பி இல்ல, கஷ்டப்பட்டு உழைச்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு விளைச்சலை உருவாக்குகிறார். அந்த விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் அந்த விளைச்சலை பார்த்து என்ன நினைக்கிறாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகம், ஆனா வந்திருக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, கொஞ்சம் வேதனையில் இருக்கிறார். இப்ப யாருடைய மைண்ட் நல்ல மைண்ட் அப்படின்னு அவரே ஒரு கொஸ்டின் கேட்டு என்ன சொல்றாரு, the poet's mind is good, the poet's attitude is good, and whose attitude is lacking அப்படின்னா the farmer's attitude is lacking. Right? Did you understand the teachers? Yes, sir. அப்ப என்ன சொல்றாரு, ஒரு ஃபார்மருடைய ஸ்பேஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் a physical space. இந்த ஒரு 5 ஏக்கர்னு வச்சுக்கோங்க, அந்த 5 ஏக்கர் வரைக்கும் தான் அவனுக்கு ஃப்ரீடம். அதை தாண்டி அந்த பக்கம் பார்த்தானா, ஏன்டா என் இடத்த பாக்குற அப்படின்னு பக்கத்து ஃபார்மர் அப்படியே பின்னி எடுத்துருவான். அதுவே ஒரு போயட் with his own imagination he can write poetry on the neighbor's land also, which means he has transcended the physical barrier. Okay, நீங்க கற்பனைக்கு என்ன பண்ண முடியாது, வேலி போட முடியாது. அப்ப என்ன சொல்றாரு, நாம் யாருடைய ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணணுமா, ஒரு போயட்டுடைய ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணணும். we have to transcend the barriers. இது ரொம்ப முக்கியமானது. this is also a principle put forward by transcendentalism. transcendனா பேரியரை கடந்து, நமக்கு ஒரு பேரியர் இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கம்பார்ட்மெண்டல் ஆட்டிடியூட், இந்த நேரோடு மைண்ட் செட்ல இருந்து நம் கடந்து மேல போய் எல்லாருமே சகோதர சகோதரிகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அப்படி சொல்றதுதான் டிரான்சென்டென்டலிசம். அப்ப இங்கேயே கணியன் பூங்குன்றனார் சொல்லிட்டாரே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மால ஏற்கனவே யோசிச்சுட்டான். எல்லா கிரேட் மைண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் யோசிக்கும். தோரோவும் அதே மாதிரி தான் யோசிச்சாரு. எல்லா டிரான்சென்டென்டலிஸ்டும் அதே மாதிரி தான் யோசிச்சாங்க. கடல் கடந்து பல இடங்கள்ல இருந்தாலும், பல வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும், பெரிய ஞானிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நம்ம லிமிட்டேஷனை கடந்து போய் எல்லோரையும் சகோதர சகோதரிகள் என்று அரவணைக்கும் ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அந்த மனநிலை ஒரு கவிஞரிடம் இருக்கிறது. அந்த கவிஞருடைய மனநிலையை நம்ம என்ன பண்ணணும், நமதாக்கி கொள்ள வேண்டும் என்று யார் சொல்றா, தோரோ சொல்றாங்க. ஹென்றி டேவிட் தோரோ சொல்றாரு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? ஓகே, இங்க பிரேக் பண்ணுவோம். நம்ம அடுத்தது we will restart.